ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க, வீடியோ கடைசியில் பிடிச்சிருந்தா. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மார்க்கெட்டில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரேட் வந்து ரொம்ப ஹியூஜ் ஹையாக இருக்குது. இது நிறைய பேர் வந்து குழப்பத்தில் இருக்காங்க. சார் ஏன் சார் ப்ரீமியம் இவ்வளோ ஹையாக இருக்குது, இவ்வளோ ஹை நான் பார்த்ததே இல்லை, இந்த மாதிரி ஹை ரீசன் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு வந்து இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில் போயிடலாம். ஆனால் முக்கால்வாசி பேருக்கு அதுக்கு அர்த்தமும் தெரியல, என்ன ரீசன். நம்ம வந்து அடிமட்டத்தில் பார்க்கலாம். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு படித்தவங்க புரிஞ்சுக்கணும், அப்படின்னு நார்மலாக இருக்கிறவங்களுக்கு எப்படி தெரியணும் இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து பேஸ்லேருந்து பார்க்கலாம். இப்போது ப்ரீமியம் ரேட் அதிகமாக இருக்குது, என்ன மாதிரி அதிகமாக இருக்குது, எப்போ அதிகமாக இருக்குது அப்படின்றத எக்ஸாம்பிளோடு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா 48,967 கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், 48,967. அப்போது 49,200 அப்படின்றது அவுட் ஆஃப் த மணி, அதாவது ஓடிஎம் 49,200. இது ஜென்ரலாக இதனுடைய ப்ரீமியம் எவ்வளோ இருக்கும், 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா இது மாதிரி இருக்கும் ஜென்ரலாக. ஆனால் இப்போ இருக்கிறது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 950 ரூபா இருக்குது. அதாவது எத்தனை மடங்கு, 10 மடங்கு கிட்டத்தட்ட அதிகமாக ப்ரீமியம் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா 49,200 CE தான். அதுவும் இந்த வீக் எக்ஸ்பைரி இது, அதாவது June 05. இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி. ஸோ எக்ஸ்பைரி பார்த்திங்கன்னா 2 நாள் தான் இருக்குது. ஸோ இதனுடைய ப்ரீமியம் வந்து இந்த மாதிரி ஹையாக இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பெஸ்ட். ஏன் இந்த மாதிரி ஹையாக இருக்குதுன்றதை பார்க்கலாம். ஏன் இந்த மாதிரி ஹையாக இருக்குதுன்னா, இந்த மார்க்கெட்டில் ஈவெண்ட்ஸ் இருக்கும். இப்போது ஒரு விஷயம் நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, மேலே போகுதா கீழே போகுதா தெரியாது, நெகட்டிவாக பாசிட்டிவாக தெரியாது. இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆப்ஷன்ஸில் வந்து ஸ்டாங்கல் பண்ணுவாங்க. இப்போ இந்த டைமில் ஸ்டாங்கல்லாம் பண்ண சொல்ல என்ன ஆகுனா, இப்போ இன்னும் கொஞ்சம் பேசிக்காக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 48,960 இது மேபி ஒரு 1000 பாயிண்ட் கேப் அப் ஆகும், இல்லை ஒரு 1000 பாயிண்ட் கேப் டவுன் ஆகும், தெரியாது. மார்க்கெட் வந்து எந்த பக்கம் ஒரு ஃபாஸ்ட்டாக பிச்சிங்னு போகும் தெரியாது. இந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, காலையும் புட்டையும் சேர்த்து வாங்கிடுவாங்க. நிறைய பேர் இந்த காலையும் புட்டையும் சேர்த்து வாங்கிடுவாங்க, சிஇ பிஇ. அப்போ என்ன ஆகுனா, ஒரு 200 இருக்கிற ப்ரீமியம் இது தொடர்ந்து இதுவும் சியும் 200 எடுக்குது, பியும் 200 எடுக்குது. இந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, வாங்க டிமாண்ட் அதிகரிக்க என்ன பண்ணுவாங்க, இல்லை 250 ரூபாய் என்ன வாங்கி கொடுக்குறேன் அப்படின்வாங்க. இல்லை நான் 300 இல்லை 400, இந்த மாதிரி என்னாகும், விலை ஏறிக்கிட்டே போயிட்டுருக்கும். அப்போ 2 சைடும் ப்ரீமியம் ஏற என்ன ஆகும், வாங்கி கால் புட்டு சேர்த்து வாங்குவோம். ஏன்னா ஒரு சைடு டைரெக்ஷன் போச்சுன்னா நல்ல ஒரு ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகும் இல்லையா? அட்லீஸ்ட் ஒரு 10 மடங்கு இந்த பக்கம் 200 ப்ரீமியம் வந்து ஒரு 1000 ரூபாய் கட்டிச்சு அப்படின்னா நமக்கு 10 மடங்கு இன்னொன்று ஜீரோ ஆனால் பரவாயில்ல. அதாவது 200 + 200 2 சேர்த்து 400 ரூபா ஆச்சுன்னு வச்சுங்களேன். ஸோ ஒரு சைடு வந்து ஒரு 1000 ரூபா போயிடுச்சு, மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இன்னொரு சைடு 200 ரூபாய் ஜீரோனாலும் கவலை இல்லை, சரி எனக்கு வந்து இந்த டபுள் காசு கிடைக்கிது இல்லை, இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணுவாங்க, மார்க்கெட்டில் வாங்கி வேலை இந்த மாதிரி ஏறிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது மார்க்கெட்டில் என்ன ஆகுனா, இந்த மாதிரி ஆப்ஷனில் போக சொல்ல மார்க்கெட்டில் எந்த ஒரு செயலும் நடக்கலை, ஒரு ஃப்ளாட்டாகவே மார்க்கெட் ரிசல்ட் முடிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ப்ரீமியம்லாம் அவ்வளோ வேகமாக இறங்கும், எல்லாம் ஜீரோ கிட்ட வந்துடும். ரெண்டுமே ஜீரோ ஆகிடும், கிட்ட ஏறக்குறைய ரெண்டுமே ஜீரோ ஆகிடும். இந்த 200 இருக்குதுங்களா, 200 + 200 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி ப்ரீமியம் வாங்கி இப்போ 500 ரூபாய் ப்ரீமியம் ஆகிடுச்சு 2 சேர்த்து அப்படின்னா கூட இந்த 500 ரூபாய் ப்ரீமியம் டக்குன்னு ஒரு 50 ரூபாய்க்கு வந்துடும். இந்த 500 ரூபாய் ப்ரீமியமும் ஒரு 50லேருந்து 100 ரூபாய்க்கு வந்துடும். அப்போ ரெண்டுமே சேர்த்து அவ்வளோ குறையும். ஸோ இந்த மாதிரி வாலட்டிலிட்டிக்கு சொல்லும், தயவு செஞ்சு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணுங்கள். ரிசல்ட்லாம் கம்ப்ளீட்டாக போயிட்டோம், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கேட்ச் பண்ணணுன்னு எண்ணம் இருந்துச்சுன்னா இந்த ப்ரீமியம் எப்போ ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பிடிக்கணுமா இருந்துச்சு. இப்போ வந்து 200 ரூபாய் ப்ரீமியம் வந்து 700 ரூபாய் ஆயிடுச்சு 2 சேர்த்து அப்படின்றப்ப இந்த டைமில் வந்து 2 சேர்த்து வாங்கணும் அப்படின்றது அவ்வளோ சேஃபாக இருக்காது. அவ்வளோ சேஃபே கிடையாது அது. ஏன்னா எப்போ வேணாலும் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட 90 to 85% வந்து உங்களுக்கு ப்ரீமியம் வந்து குறைஞ்சிடும். உங்களுக்கு ரிசல்ட் நாளைக்கோ இல்லை ரிசல்ட் 3 நாளைக்கோ தெரிஞ்சுப்பாங்க, இன்னும் கூட ப்ரீமியம் ஏறிச்சுன்னா கூட தயவு செஞ்சு வாங்காதீங்க. 2 சேர்த்து இறங்கிடும். ரெண்டுமே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம். கிட்டத்தட்ட 95% வந்து சான்சஸ் வந்து 2 ப்ரீமியமும் கரையிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. எப்போ இந்த மாதிரி விஷயங்கள் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்ததுன்னா, இந்த இன்ஃபி ரிசல்ட்லாம் வரும் ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் நான். அப்போ என்ன ஒன்று, அந்த கால் புட்டு 2 சேர்த்து வாங்க சொல்ல ஒரு சைடு 20 ரூபா ப்ரீமியம் இருக்கும், இன்னொரு காலு ஒரு 20 ரூபா புட்டு ஒரு 20 ரூபா இருக்கு சொல்லும். 2 சேர்த்து வாங்கினா ஒரு 40 ரூபாய்க்கு ப்ரீமியம் கிடைக்கும் வச்சுங்களேன். எனக்கு வந்து இந்த 20 ரூபா ப்ரீமியம் வந்து 150 ரூபாய்க்கு போகும். அப்போ என்ன ஒன்று, எனக்கு நான் போட்ட ப்ரீமியம் வந்து 40 ரூபா, எனக்கு கிடைக்கிறது வந்து 150 ரூபாய். ஸோ இந்த மாதிரி கான்செப்டில் அப்போ பண்ணது. அதுக்கப்புறம் அதே தொடர்ந்து பண்ண என்ன ஆகும், எல்லாரும் அதே மாதிரி பண்ண சொல்லும். அந்த ப்ரீமியம் வந்து ஆல்ரெடி ஏறிட்டு இருக்கும். 40 ரூபா ப்ரீமியம் ஆல்ரெடி 150 ரூபாய்க்கு வந்துட்டு இருக்கும். ஸோ ரிசல்ட் வந்தாலும் என்ன ஆகும், அதே 150 தான் காமிக்கும். ஸோ எதுவுமே நமக்கு கிடைக்காது. ஸோ லாஸஸ்க்கான சான்சஸ் வந்து அதிகம். இப்போ எல்லாம் மார்க்கெட்டில் ரொம்ப அவேர்னஸ் ஆகிட்டாங்க, எல்லாருமே அட்வான்ஸ் லெவலில் போதும், எல்லாருக்கும் எல்லா விஷயம் தெரியுது. ஓகே,
ஸோ என்ன பண்ணுங்கன்னா ப்ரீமியம் ஏறினதுக்கப்புறம் அதில் போய்ட்டு ட்ரேடிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ப்ரீமியம் ஹை ஆகிறதுக்கான காரணம் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.